கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூகுளில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது எந்த ரோலில் எந்த ரோலில் இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத முதல் கொண்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலோ, இல்லை எப்படி ரெஸ்யூம் மேக் பண்ணுறது, எப்படி ரெஸ்யூம் வந்துட்டு ரெடி பண்ணுறது, இல்லை வந்து எப்படி இன்டர்ன்ஷிப்லாம் அப்ளை பண்ணுறது, எங்கேருந்து கெட் பண்ணுறது, எந்த மாதிரி எனக்கு கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த மாதிரி டொமைன்ஸ்லாம் வந்து நான் டெக்னாலஜி லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தாலே நீங்கள் வந்துட்டு கவலைப்பட தேவையில்ல. பிகாஸ் அதுக்காக தான் நான் வந்து இருக்கேன். ஸோ அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி சொல்லி இந்த மாதிரி கூகுள் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்க்கே நமக்கு எவ்வளோ சேலரி பேக்கேஜ் கூகுள் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 lakh rupees per month வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் இன் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் ஸ்டெப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப் ப்ரோக்ராம் தான் கூகுளில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எங்கெங்கே கொடுத்துருக்காங்க, எந்தெந்த லொக்கேஷனுக்கு வந்து கூகுள் ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெங்களூர், ஹைதராபாத், புனே இந்த 3 லொக்கேஷனுக்கு வந்து ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 3 லொக்கேஷனுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்டர்ன்ஷிப்க்கு ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, எந்த பேட்ச் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 2027 பேட்ச் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து இன்ஜினியரிங்கில் இந்த வருஷம் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 10 to 12 week இன்டர்ன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்ன்ஷிப்புமே எந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே அண்ட் ஆகஸ்ட் 2025 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணி இப்போ வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மே அண்ட் ஆகஸ்ட்டில் வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 1 lakh rupees per month கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, டீட்டெயில்டான ஓவியம் இப்போ வந்து பார்ப்போம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கூகுள் பேஜில் நமக்கு சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் இன் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் ஸ்டெப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 2025 இன்டர்னுக்கு கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெங்களூர், ஹைதராபாத், தெலுங்கானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத் அப்புறம் பூனே ஒரு லொக்கேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க என்ன மினிமம் குவாலிஃபிகேஷனை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, currently enrolled in bachelor's program majoring or intending to major in computer science or relevant technical field. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேச்சுலர்ஸ் ப்ரோக்ராம் தான் இருக்கணும். ஸோ அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஓகே, எந்த டொமைனாக இருந்தாலும் ஓகே, எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் 1 or more ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்டி டு ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் த டெக்னிக்கல் டிஸ்கஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் லெவல் நல்லாவே இருந்திருக்கணும், அதுவும் டெக்னிக்கல் டிஸ்கஷனில். ஸோ அப்போனா மட்டும்தான் இவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு currently enrolled in a full-time degree and program full-time degree program and returning to program after the completion for the internship அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக வந்து அவங்க ஃபுல் டைம் அந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு கம்ப்ளீட் த ஃபுல் டைம் 10 to 12 week internship between May and August 2025. exact programs will be date provided at a later point in the process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஃபுல் டைமாக தான் இருக்கும். அந்த ஃபுல் டைமை நீங்கள் நேரில் போய் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் 10 to 12 weeks வந்து இந்த இன்டர்ன்ஷிப் இருக்கும். அந்த மேலேருந்து அந்த மே ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட் டேட் வந்து கண்டிப்பாக இதுக்கு அடுத்த வார அப்டேட்ஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இன் C++, ஜாவா, பைத்தான். ஸோ இந்த ஏதாவது ஒரு 3 டெக்னாலஜிஸில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் வந்து இது குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் அபவுட் தி ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபை பற்றி பேசிக்கான ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணி ஸோ அந்த ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப்பில் என்னென்னலாம் கெட் பண்ணுவானோ ஸோ அதை தான் வந்து கூகுள்லேயும் கொடுத்துருக்காங்க. தென் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெருசாக அந்த இன்டர்ன்ஷிப்க்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வில் பி வேரி பை ப்ராஜெக்ட் ஏரியா. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தோம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. அப்ளை பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக உங்கள் டீட்டெயில்ஸில் ஃபிக்ஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும், அப்ளை ஆயிரும்.
கைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஃப்ரெஷராக இன்டர்ன்ஷிப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதை எப்படி ஈஸியாக கெட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது, எப்படி ரெஸ்யூமை ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறத முதல் கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கட்டாக நான் வந்து சொல்கிறது ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 செஷன் ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இந்த லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.